மைத்ரி தமிழுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் படமே அஜித் சார் வச்சு குட் பேட் அக்லி. அடுத்து ரெண்டாவதாக வந்து பிரதீப் ரங்கநாதன் அவரை வச்சு டூடுன்னு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்குறாங்க. மூணாவது படத்தில் உங்களை லான்ச் பண்ணுறாங்க. அது முதராத்திரி அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. ஒரு 6 வருஷம் ஒரு டைரக்டர் உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுருக்காரு. கிட்டத்தட்ட இது ஓகே ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி. அண்ட் நான் பர்சனலாக எப்படி இருந்தேன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லையும் பிளாக்கேஜ். நான் இதுக்கு மேலே எதுவும் ஃபார்வர்டு போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு தான் இருந்தேன். அந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. எல்லாத்தையும்னா சினிமாவே வா. கப்பிள் ஃப்ரெண்ட்லியோட ஒரு கிளிம்ஸ், ஒரு பைலட் வெர்ஷன் தான் அது ப்ரொடக்ஷனில் காட்டுறதுக்கு. எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஹீரோன்னா ஒரு அப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா ஒர்க்குமே பார்த்தேன். நான் ஜிப்பு கிரெயினில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும். அதை வச்சு என்னோட ரெண்ட்டு அப்புறம் இது செலவு பார்த்துப்பேன். ஸோ நானுமே ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அது ஒரு மேட்டர் இருக்குது. இளன் சாருக்கு தெரியாது. இளனோட ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸை தான் வந்து கட் பண்ணி டைரக்டட் ஓட்டு சப்மிட் பண்ணி பாஸ் ஆன சப்ஜெக்ட்டு. அவருக்கு இன்னும் தெரியாதா? பாரதிராஜா சாரும் ஒரு சொல்லியிருந்தார், அதுவும் பண்ணியிருந்தார். அவர் அசிஸ்டண்ட்டை சொல்லி நம்பர் வாங்கிட்டு போய் நிறைய இடத்துக்கு ஆக்சுவலாக சொல்லியிருக்காரு அவர். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப ஹாப்பி உங்களை வந்து அஸ் அ ஹீரோவாக பார்த்து உங்களை வீடியோஸில் நீங்கள் பேசினது, படங்களில் ட்ரெய்லர் பார்த்தது, இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அஸ் அ ஹீரோவாக உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறதில்ல. நான் ஏன் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா உங்களோட ட்ராவல் என்னன்றது எனக்கு பர்சனலாக தெரியும். உங்களோட இன்டர்வியூஸ் மூலிமா நம்ம அடிக்கடி எப்போல்லாம் சந்திக்கிறோமோ அப்போல்லாம் பேசின விஷயங்கள் வந்து பார்க்கும்போது படம் ரிலீஸ் ஆக போகுது. அஸ் எ லீடாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அதான் இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஒரு 6 வருஷம் டைம் எடுத்து நாங்கள் ரொம்ப பிச் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துச்சு. ஸோ மோர் தென் தட் இந்த ப்ராஜெக்ட் இப்போது வருதுங்கும் போது எனக்கு இன்னும் அதிகமாக ஹாப்பியாக இருக்குது. ஓகே. ஏன்னா எங்கள் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து எவ்வளவோ படங்கள், எவ்வளவோ ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து நீங்கள் பிரதான கேரக்டர்ஸில் நடிச்சு, படங்களில் சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் கேரக்டர் ரோல்ஸ்குள்ளே வந்து இன்றைக்கி லீடாக, அதுவும் மைத்ரி மாதிரி ஒரு கம்பெனியில் உங்களை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இவ்வளோ வருஷம் நீங்கள் போட்ட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியாக தான் வெளியிருந்து பார்க்குற ஒரு பர்சனாக நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேலே பெருசாக நம்பிக்கை இருக்கா இல்லையா? மேனிஃபெஸ்டேஷன் அப்படி சொல்லலை, லைக் கான்ஃபிடென்ஸ் இல்லை அந்த மாதிரின்னு சொல்லலாம். லைக் என்னோட அதிகபட்ச ஆசையே வந்து என்னவாக இருந்துச்சுன்னா, தஞ்சாவூரில் என் ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங்கில் படம்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு சும்மா க்ராஸ் பண்ணால் போதும், இவ்வளோ தான் ஆக்சுவலாக நான் ஆசைப்பட்டதே. பட் டே பை டே இங்கே ப்ராசஸ் வந்ததுக்கப்புறமா எனக்கு அடுத்து என்ன பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஓகே இது பண்ணியாச்சா, அடுத்தது இப்போ என்னோடய கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ரோலாக இருக்கும், அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ரோலாக இருக்கும் அடுத்த படத்தில், அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ரோலாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஜேர்னி, அந்த ப்ராசஸ் இருந்துச்சுல்ல, ஓகே இந்த 15 மினிட்ஸ் ஒன்றால் ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சா 20 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம், 30 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பாயிண்டில் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிவிட்டு லீடாக பண்ணணும், ஒரு 2 ஹவர்ஸை ஹோல்ட் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதுக்குண்டான ஒர்க்கு பண்ணேன். அண்ட் இப்போ நடக்குது. ஓகே. ஸோ ஏன்னா நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் சொன்னது தான், அவர் உங்களை வச்சு தான் படம் பண்ணணும், டைரக்டர் ராஜா வந்து உங்களை வச்சு தான் படம் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு பெரிய போராட்டம். அப்புறம் ஆப்வியஸாக யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்றது மாதிரி, யார் நம்மளை லான்ச் பண்ணுறது, ஏன் அவங்கள நம்மளை லான்ச் பண்ணணும், இந்த மாதிரியான பல கேள்விகள் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்கும், நமக்குமே இருக்கும். அப்போ இவ்வளோ வருஷம் இருந்து அவரும் உங்களை வச்சு தான் படம் பண்ணுன்ற கான்ஃபிடன்ஸில் இருந்திருக்காரு. இதுவே ஒரு பெரிய சிங்க்கு. இப்போ கரெக்டாக மைத்ரி வந்து ஒரு தெலுங்குல மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு, தமிழுக்கு வராங்க. ஃபஸ்ட்டு படமே அஜித் சார் வச்சு பண்ணுறாங்க குட் பேட் அக்லி. அடுத்து ரெண்டாவதாக வந்து இன்றைக்கி சென்சேஷனாக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவரை வச்சு டூடுன்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்குறாங்க.
3வது படத்தில் உங்களை லான்ச் பண்ணுறாங்க. இதுவே ஒரு சூப்பரான விஷயம்ல. இப்போ இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட் நம்ம லீடாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்காக ஓடுறோன்றதை தாண்டி இப்படியான லான்ச் நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சோடனே உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நம்பலை நான். ஓகே. ஆக்சுவலாக அதான் இது எங்கெங்கேயோ பிச் பண்ணோம், பட் கரெக்டாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இடங்களில் இருந்துட்டு அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறது, அது ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஒரு ப்ராசஸில் வந்து 2 பேருக்குமே எப்படின்னா ஷோல்டர்ஸில் அது இருக்குது, இறக்கியும் வைக்க முடியல, ஃபார்வர்டும் கொண்டு போக முடியல. நான் ஒரு பாயிண்டில் ஹீரோ மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும் இல்லையா. ஸோ நான் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லவே முடியாது, ஏன்னா பெரிய அமௌண்ட் உள்ளார ரிவால்வ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதையும் கன்சிடர் பண்ணோம். அப்போ அதுக்குண்டான வேலையை நான் பார்த்துருக்கணும். ஸோ அதுதான் நான் சுற்றி நிறைய விஷயங்கள் பண்ணது, என்னையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டது. ஸோ ஒரு பாயிண்டில் நான் வந்து ஆக்சுவலாக எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீ இப்போ பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அவன் வந்து சரி ஓகே, ஆனால் இந்த கதை நான் உங்களுக்கு தான் பண்ணுவேன், நான் வேறு கதை வேணால் நான் வேறு பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவசியம் இருந்தால் நீ போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. இல்லைண்ணே இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ஓகே, கிட்டத்தட்ட இது ஓகே ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி. அண்ட் நான் பர்சனலாக எப்படி இருந்தேன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லையும் பிளாக்கேஜ், நான் இதுக்கு மேலே எதுவும் ஃபார்வர்டு போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு தான் இருந்தேன். அந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. எல்லாத்தையும்னா சினிமாவே வா தெரில, அப்படி தான் சொல்லுவேன். ஓகே. பட் ஆனால் அந்த மாதிரி நிறைய வாட்டி நடக்கும். பட் ஆனால் அடுத்த செகண்ட் வந்து ஏதோ ஒரு, அதான் சொன்னேன்னே, ஒரு அது தெரில, எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும். கரெக்டாக ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 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 ப்ரெஷர் ஒன்று வரும். சுற்றி ஒரு ப்ரெஷர் ஒன்று அடிக்கும். அடித்து நம்மளுக்கு வந்து ஒரு எண்டு பாயிண்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் நான் நம்புகிறேன் அந்த எண்டு பாயிண்ட் எப்போ வருதோ அதுதான் ஆக்சுவலாக பிகினிங்காக எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. சூப்பர். ஸோ கரெக்டாக 1 வீக்கில் சரி பார்ப்போம், நான் கொஞ்ச நாள் பார்க்குறேன், இல்லைன்னா நீ கம்பல்சரி பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அப்புறம் தினேஷ் அண்ணன் அவர் உள்ளார வந்திருந்தார். அவர் வந்து எடுத்து போட்டு, அவர் வந்து ஆக்சுவலாக எனக்கு அண்ணன் அவர். ஸோ அவர் வந்து அப்போ மகாராஜாலாம் பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது அவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இப்போ மகாராஜாலாம் பண்ணிட்டாரு, ஒரு நல்ல பீக்கில் இருக்கார், இப்போ போய் கேட்டால் சின்ன படம் கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனே, டே எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணிக்கலாம் சொல்லி எல்லாம் செட் ஆகிடுச்சு. அவர் கொஞ்சம் புஷ் பண்ணி அவர் சைடில் வந்து எப்படி சொல்லுது, தினேஷ் சாருக்கு இப்படி ஒரு கதை பிடிச்சிருக்கு, அவர் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வெளில சொல்லி, அப்புறம் மைத்ரி ப்ரொடக்ஷனில் அதை கேட்டு அவங்களும் வந்து எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம், ஆஃபீஸ் போட்டு தர்றது எல்லாமே, ஹீரோ எல்லாமே ஓகே ஃபைன் அப்படின்னு டக்குன்னு நடந்துச்சு. நான் அப்போ கூட அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், லைக் நிஜம்தான் இல்லைடா ஆஃபீஸில் போடுறாங்க, பட் பார்ப்போம், இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் அவனுக்கு பார்த்தா ஷூட் முடிஞ்சு படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங்காக நான் தினேஷ் எனக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் இதில் இன்கார்பரேட் ஆகலை, ஏன்னா டியூ டு டேட்ஸு இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு, ஓகே உனக்கு நல்ல லான்ச் வேணும், நீ போ, நான் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஓகே. ஸோ அவர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பேசியிருந்திருப்பீங்க, படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கார், இல்லை படம் பார்த்துட்டாரா? இன்னும் பார்க்கல, இன்றைக்கி நேற்று தான் ஃபைனல் அவுட் முடிஞ்சது. ஸோ ப்ரிவ்யூ கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நாளைக்கே அவர் பார்க்கணும். ஏன்னா அவரும் எனக்கு பர்சனலாகவும் தெரியும். ஸோ அவர் சந்திக்கும் போது சில விஷயங்கள் வந்து சொன்னார், அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் அசம்பிள் பண்ணுற டைம்னு நினைக்கிறேன். ரிஷிக்கு ஒன்று ப்ராப்பராக ஒன்று செட் பண்ணணும், ரொம்ப வருஷம் ட்ராவல், அது ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதை சொல்லிட்டே இருந்தார். பட் நீங்கள் சொல்லும்போது ஸோ ஏன்னா எல்லாம் இப்போ நீங்கள் நடித்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அவர் கேமரா பண்ணியிருக்காரு, எல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க, நீங்கள் அண்ணன்னு அட்ரஸ் பண்ணாலும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னு வரும்போது எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி அவர் இந்தியன் சினிமாவில், தமிழ் சினிமாவில், இன்றைக்கி மலையாள சினிமாவில், தெலுங்கு சினிமாவில் அப்படின்னு சொல்லி எல்லா இதுலேயுமே மோஸ்ட் வாண்டட் சினிமோட்டோகிராஃபராக அவர் இருக்கார். இப்போ நீங்கள் இங்கே லான்ச் ஆகிறீங்க. நீங்கள் இப்போ கப்புள் ஃப்ரெண்ட்லி பற்றி பேசினனால கப்புள் ஃப்ரெண்ட்லியோட டேரக்டரோட அந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இன்றைக்கி எல்லாமே ஒரு இடத்துல போய் எவ்ரி திங் ஃபால் இன் பிளேசஸ்ன்ற மாதிரி இருக்குது. இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம ஒன்று நினைப்போம், அது கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்துட்டு இருப்போம். பட் ஆனால் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ, நான் எல்லாருமே டீமாக வந்து எல்லாருமே வந்து டக்குன்னு போகிறது இருக்குல்ல,
அது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலியாக மொத்தமாக ஒரு பிளேசஸ் வரும்போது அது ஹாப்பினஸ்ஸை மீறி ஒரு அது என்ன ஃபீல்னு சொல்ல தெரில. அது அது ஒரு மாதிரி ஹெல்த்தியாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். லைக் ஏ வா வா ஓகே நெக்ஸ்ட் இது மாற்றி 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 இப்போது அஸ்வின் இப்போது கப்பிள் ஃப்ரெண்ட்லி பண்ணி அவர் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே வெயிட் நானும் வந்துடுறேன், கேமராமேன் இவரும் வந்துடுறேன். ஸோ மாறி 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 ஒரு 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 ஹெல்தி கம்யூனிகேஷனில் போகிறோம் அடுத்தடுத்த படம் பண்ணுறதுக்கு. நைஸ். அது 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 சம்திங் எல்ஸ். சூப்பர். ஓகே. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஒரு இங்கேருந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகிற மாட்டோமான்ற இருந்த எண்ணம், அப்புறம் படிப்படியாக இன்றைக்கி இந்த இடத்துக்கு நீங்கள் அரைவ் ஆகிருக்கீங்கன்னா அதுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு காலப்போக்கில் வந்திருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் பெரிய காரணம். அந்த லீடுன்ற ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, இப்போ நமக்கு சின்ன சின்னதாக ரோல்ஸ் வருது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். நம்மளால் லீடாக பண்ண முடியும் அப்படின்ற உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் எந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்தது? சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த படம் பண்ணும்போது தான் நான் ஹீரோ பண்ணுற வரைக்கும், ஹீரோ சிவகார்த்திகேயன் சார் படத்தில் அந்த ரோல் பண்ணுற வரைக்கும் நான் வந்து என்னை கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருந்தேன், இந்த ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணணுமா. ஏன்னா இப்போ ப்ராக்டிக்கலாக நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி யோசிப்பேன் ப்ராக்டிக்கலாக. இப்போது எனக்கு இந்த ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்கு, இந்த ப்ரொஃபஷனை நான் எல்லா விதத்துலையும் இன்கார்பரேட் பண்ண முடியுமா. லைக் நாளைக்கு நான் வந்து என்னோடய ஃபைனான்ஸ், நாளைக்கு ஃபேமிலின்னு வரும்போது அவங்களையும் என்னால் டேக் ஓவர் பண்ண முடியுமா, இது எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இந்த ப்ரொஃபஷனில் என்னால் தாக்கு பிடிக்க முடியுமா. ஸோ லைக் சக்ஸஸை மீறி 60 இயர்ஸ் வரைக்குமே ரிட்டையர் ஆகாமல் லைக் என்னால் வந்து இதில் சர்வைவ் ஆக முடியுதா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஃபுட்டு இது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, நம்ம பட்டினி கிடக்கலாம், நம்ம ஃபேமிலி பட்டினி போட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ப்ரொஃபஷனலாக நான் பர்சனலாக என்னால் இது பண்ண முடியுதாங்கிறது தான் நான் சொன்ன மாதிரி எவ்ரி ரோல் பண்ணும்போது அந்த டியூரேஷனை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன். நான் தியேட்டர்ஸில் இப்போ நம்ம நல்லா பண்ணுறோன்னு நினைக்கலாம், ஆனால் தியேட்டர்ஸில் பார்க்கும்போது ஆடியன்ஸாக அவங்களுக்கு அது பிடிக்குதா, அவங்களால அது கனெக்ட் ஆகிக்க முடியுதா, அவங்களுக்கு ஜஸ்டிஃபை இதாக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அதில் தான் நான் ஆக்சுவலாக திருத்திக்கிட்டேன், என்னென்ன திருத்திக்கணும், எதை வளர்த்துக்கிறோம். ஸோ ஒரு பாயிண்டில் சில நேரங்கள் லீடாக அப்போவே ஒரு ஆல்மோஸ்ட் அப்ரோச்சஸ் வர ஆரம்பிச்சிது. பட் ஆனால் எனக்கு அப்போயும் வந்து என்னென்னா ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் லீடாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு அமைஞ்ச படம் சில நேரங்கள் சில மனிதர்கள். அது ஆனதுக்கப்புறமா ஓகே ஃபைன், இப்போது ஒரு 2 மணி நேரம் படத்தை ஷோல்டரில் போட்டு நான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கதைகள் தேட ஆரம்பிச்சு. ஸோ அதில் இது முதல் ராத்திரி, இன்னும் 2-3 இருக்குது வரத்துக்கு. ஓ, எல்லாம் பேசி வச்சுருக்கீங்க? நான் முதல் ராத்திரிக்கு முன்னாடி ஒரு 3 நாள், அதில் 1 கப்பிள் ஃப்ரெண்ட்லி. ஓகே, கப்பிள் ஃப்ரெண்ட்லி மிஸ் ஆகிடுச்சு. ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பண்ணீங்க? ஆமாம். ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அது பரவாயில்ல, அது தெலுங்கில் போயிருந்துச்சு. ஸோ இப்போ தமிழில் நம்ம திருப்பி எடுக்க முடியாது. ஸோ வேறு ஸ்கிரிப்ட் அஸ்வினோட பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் பொன்னிறமாலை டைரக்டர் ஜீவா, அவங்க நான் கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் அவங்களோட தான் இப்போ ஸ்டார்டிங் இனிஷியல்லாம் இருக்குது. ஓகே, அந்தந்த கதைகள் அண்ட் இன்னும் கேட்டுட்ருக்கேன். நைஸ், சூப்பர் சூப்பர். இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஒரு கட்டத்தில் எந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பயங்கரமாக பேசப்படுதோ, சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுதோ, இல்லை இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருன்னு யாராவது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ, அந்த ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் தான் லீடாக பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸை கரெக்டாக பிக் பண்ணி நடிக்கிறதுன்றதே ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தான், அதில் டேரக்டர்ஸ், அதில் ஒர்க் பண்ணுறவங்க, நடிக்கிறவங்க எல்லாருக்குமே. பட் அதை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணுறது இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை? ஆக்சுவலாக நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எப்படின்னா, இப்போது சில இது பைலட் சொல்லுவாங்க, அதாவது பைலட் சொல்லுவாங்க, அது வந்து ப்ரொடக்ஷனில் காட்டுறதுக்கு. ஸோ அதில் எனக்கு ஒரு மினிமல் ஃபைனான்ஸ் வரும். அப்புறம் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸு, இந்த மாதிரி அன்ரிலீஸ்டு நிறையா இருக்குது. அதான் அது 50 கணக்குமே சொன்னது. அதுதான் சில ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதில் அது எல்லாமே ஆக்சுவலாக என்னென்னா படத்தோட பைலட். ஸோ இப்போது ஒரு ப்ரொடக்ஷனில் போய்ட்டு கதை பிச் பண்ணும்போது எனக்கு வந்து இப்போது பைலட்டாக எடுக்கும்போது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதை எனக்கு வந்து டைரக்டரோ இல்லை டீமோ போடும்போது அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு அது உடன்பாடு இருக்காது. நம்ம அவ்வளோ மணி போட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை அது டேக் ஆஃப் ஆகலைன்னா அந்த பணம் லாஸு டைரக்டருக்கோ இல்லை இவங்களுக்கோ. ஸோ என்ன யோசித்தேன்னா, இப்போது எப்படியுமே இப்போ ஹீரோ புதுசு ப்ரொடக்ஷனில் வந்து யோசிப்பாங்க. 2வது வந்து கண்டென்ட் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் குவாலிட்டி. ஸோ அப்போது நான் பிக் பண்ண கதைகளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கப்பிள் ஃப்ரெண்ட்லி வச்சே சொல்கிறேன். ஸோ கப்பிள் ஃப்ரெண்ட்லியோட
ஒரு கிளிம்ஸ், ஒரு பைலட் வெர்ஷன் தான் அது ப்ரொடக்ஷனில் காட்டுறதுக்கு. ஸோ அந்த பைலட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டார்ட் எண்டு ஷார்ட் ஃபிலிமாக இப்போ நான் வந்து வெறும் பைலட்டை போட்டால் ஆடியன்ஸுக்கு அது பிடிக்காது. ஸோ அதுக்குள்ளார ஒரு போர்ஷன் எடுத்து ஸ்டார்ட் எண்டு வச்சு அதை ஷார்ட் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணி இதை வந்து நம்ம யூடியூப்லேயோ இல்லை பப்ளிக்லேயோ ரிலீஸ் பண்ணும்போது அதில் கமெண்ட்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஹீரோ அக்செப்ட் ஆகிறாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும், படம் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு தெரிஞ்சிடும். இது எல்லா கமெண்ட்ஸும் அதுக்குள்ளார வரும்போது அதோட ரீச், ஸோ அந்த ரீச் வச்சு அந்த கமெண்ட்ஸ் வச்சு எவ்வளோ பட்ஜெட்டு என்ன ஏதுங்கிறத ஈஸியாக ஒரு ப்ரொடியூசர் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் ஆக்சுவலாக பைலட் தான். ஓகே ஓகே. ஸோ அதுதான் மேட்ரு. நான் சொன்னேன்ல ஜீவாவோடது பொன்னிற மாதிரி. ஸோ அது ஒரு பேட்டர்ன் இருக்குது. கப்பிள் ஃப்ரெண்ட்லி ஆல்ரெடி வந்துருச்சு. மோடி அண்ட் பீர்னு ஒன்று பண்ணியிருப்பேன். அந்த மோடி அண்ட் பீர் வந்து அது ஒரு 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 செட்டப்பில் இருக்கும். பட் ஆனால் அது ஒரு ஹியூமரஸான படம். கரெக்ட். அதில் இருக்கிற ஒரு மொமெண்ட் தான் அது. இன்னும் 2-3 படங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே அப்படி தான். பஃபூன் காதலே ஆக்சுவலாக படமாக பண்ணலான்னு விஷ்ணு சுபாஷ் அவுட்டிங் கேட்டுருக்கேன். ஓகே. ஸோ எல்லாமே இதுதான். நைஸ். அது மறக்கவே நினைக்கிறேன் வந்து வேற ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. பட் சிமிலாரிட்டியாக இந்த படமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் ஷூட் பண்ணிட்டோம், முழுசாக முடிச்சிடலாமா படமா அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. இல்லை இது வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். ஸோ அதுவுமே அந்த மீட்ரு தான். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க மைத்ரியில். அதை பார்க்கும்போது உங்களை ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் டைமில் இருந்து இல்லை படங்களில் அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு வீடியோ. இப்போ உங்களை பற்றி தெரியாதவங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு ஹீரோ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வெளியே இருக்கவங்களுக்கு தெரியுது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா தெரியும் உங்களோட ட்ராவல் என்னான்ட்டு. அது யாரோ உங்களை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ண உங்களோட ஒர்க்கை அட்மையர் பண்ண ஒருத்தர் தான் அதை கட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து அதை பார்க்கும்போதே ஃபீல் பண்ண முடியும். அந்த ஐடியா யாருடையது? என் ஐடியா தான் அது. ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா, நான் ஒரு இன்டர்வியூவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முன்னாடி. லைக் நான் ஒரு நாள் சொன்னேன்ல, லைக் நான் வந்து என்ன டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் இதுக்கும் ஸோ எல்லாமே வந்து என்னால் இவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுங்கிறத நான் ப்ரொடக்ஷன்லையோ வெளியிலோ காட்டுறதுக்கு தான் சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாமே பண்ணி அண்ட் சர்வைவலும். ஸோ அது நான் அந்த இன்டர்வியூவில் சொன்னது அதுதான். இவ்வளோ நாள் நான் ரெஸ்யூம் தான் கொடுத்துட்ருக்கேன். என்றைக்கு நான் படம் பண்ணி அதை நல்லா போய் அடுத்தடுத்த படம் பண்ணுறாங்களோ அப்போ தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸோ இந்த இதுதான் என்னோடய ஸ்டார்ட் ஆக்சுவலாக இனிமேல். ஸோ இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே ரெஸ்யூம் ஒர்க்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து ஃபைனலாக வந்து எல்லா ரெஸ்யூம் ஒர்க்கும் வந்து ரீகால் பண்ணி ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபேஸ் நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வே பண்ணணும். அண்ட் ஆடியன்ஸாகவுமே நிறைய பேருக்கு வந்து சில ஒரு படத்தில் இவங்களை என்ன தெரியும், இன்னொரு படம் பண்ணியிருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இன்னொருத்தவங்களுக்கு அந்த மாதிரி கலெக்டிவாக எல்லாருக்குமே இல்லை இந்த ஒரு பையன்தான் எல்லாத்துலேயும் நடித்தது, இந்த பையன்தான் அந்த தட் ஒன் கை இவன் தான் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணி இப்போது இது போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வேணுங்கிறது நான் நினச்சேன். ஏன்னா நடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு ஷோரில் அனுப்பி தான் பண்ணோம், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அது பண்ணணும்னு நினச்சேன். அப்போ கருப்பியா இது யூத் ப்ரொடியூசர் அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவன் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அண்ணன்னு சொல்லி எல்லா ஒர்க்குமே அப்ரிஷியேட் பண்ணி உடனே ஃபோன் அடிப்பாப்புல. அப்போது கருப்பியாட்ட தான் சொல்லியிருந்தேன், சரி நான் ஒன்று பண்ணுறேனே அப்படின்னு. உனக்கு தெரியும், எனக்கு அவங்க தெரியும்ல இந்த மாதிரி வேணும்டா என்ன அப்படின்னோடனே சரின்னு டக்குன்னு அப்போ சிபி, அப்புறம் தேஜஸ், அப்புறம் அருண்ங்கிற யூத் ட்ரெய்லர் அவங்க எல்லாருமே உட்காந்து தான் இதை ஷேப்பப் பண்ணி எனக்கு இவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ். ஓகே, நைஸ். ஏன்னா நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் பண்ணீங்க இந்த ரெஸ்யூம் மேட்டரே வந்து நீங்கள் இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியும் நான் இன்னமும் ரெஸ்யூம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. லீடாக பண்ணுறோம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இல்லை என்ன வேணால் அந்த சமயத்தில் சொல்கிறேன், கிடைக்காம போகலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இவ்வளோ ஒர்க்கு நீங்கள் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸாக தான் நீங்கள் அதை ஓடிட்டே இருக்கீங்க. பட் அது எல்லாமே வெறும் ரெஸ்யூம் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த புரிதலுக்கு அரைவானதே ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்டுன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி என்னவா இருக்கும்னா நம்ம நடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் மோட்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி அரைவானீங்க? மேபி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டா இது இல்லை நம்ம போக வேண்டிய இடம் அப்படின்னு? இல்லை, அதான் இப்போது நான் ஆக்சுவலாக நான் சொன்னல இந்த ஃப்ரேம்லேருந்து இங்கே போகிறது தான் என்னோட அதிகபட்சம் இருந்துச்சுன்னு. எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு ஆரம்பத்தில். எதனால? லைக் ஹீரோனா ஒரு அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நினைக்கல.
காலேஜ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து லைக் அப்போ நான் 3 இயர்ஸ் படித்தேன் விஷுவல் கம்யூனிகேஷன். படிக்கும்போது எல்லா ஒர்க்குமே பார்த்தேன். நான் ஜிப்பு க்ரெயினில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு ஒரு 500 கிடைக்கும். அதை வச்சு என்னோடய ரெண்ட்டு அப்புறம் இது செலவு பார்த்துப்பேன். அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேனாக சில இது போயிருக்கேன். ஓகே. அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டராக நாளைக்கு டயத்தில் நிறைய டேரக்டர்ஸை ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆட்ஸ்லலாம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ என்னன்னா என்ன தான் எல்லா சைட்லேயுமே நான் ஒர்க் பண்ணலாம், அந்த வேலையை செட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆக்டர் என்ன பண்ணுறாங்க, எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க, அது வந்து வாலண்டியலாக இல்லாமல் என்ன அறியாமலே நான் அதுதான் அதிகமாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது 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 வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டு காலேஜ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்த ஃபைனல் இயர் முடிக்கும் போது எல்லாருக்கும் இது பண்ணணும். ஸோ நானுமே ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அது ஒரு மேட்டர் இருக்குது. இளன் சாருக்கு தெரியாது. இளனோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் வந்து கட் பண்ணி டைரக்டட் ஓட்டு சப்மிட் பண்ணி பாஸ் ஆன சப்ஜெக்ட்டு. ஓ, அவரோட ஷார்ட் ஃபிலிம். ஆமாம், அப்படி பண்ணி தான் அது இளனுக்கு தெரியாது. ஓகே. அவரும் ஆமாம், அவங்களும் சீனியரா? ஆமாம், சீனியர் இல்லை, வெளியில் இருந்துச்சு. ஸோ அது வந்து அன்னைக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒருத்தர் தான், எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த மாதிரி நிறைய பேருக்கு அதை கட் பண்ணி நம்ம ஷார்ட் ஃபிலிமை சூஸ் பண்ணி கொடுக்கணும். அவன் டைட்டில் மட்டும் டைரக்டட் பை மாற்றி டைட்டிலும் இதை மட்டும் மாற்றி பாராட்டெலாம் பண்ணாங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க டேரக்டர். தேங்க்யூ சார். ஆனால் அது இளன் உங்களோடது தான். அது இளன் க்ளோஸ் தான், நல்ல ஃப்ரெண்டு. ஓகே. அவருக்கு இன்னும் தெரியாதா? அதுதான் உங்கள் ப்ராஜெக்ட், உங்களை பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் அதுதான் இருக்குது. என்ன ஷார்ட் ஃபிலிம் பேர்? அது ஷார்ட் ஃபிலிம் ஞாபகம் இல்லை. ஒரு மாதிரி ஒரு ரூம்குள்ளார தான் இருக்கும், சம் த்ரில்லர் ஜோனுக்குள்ளார இருக்கும். அதான் டக்கு டக்குன்னு இது நல்லா இருக்கு, லுக் அண்ட் ஃபீலாக நல்லா இருக்கு, தூக்கி போடு. ஓகே, இதுதான் நடந்துச்சு. ஸோ அப்போது எனக்கு என்னென்னா, இந்த மற்றவங்களோட இதில் ப்ராஜெக்ட்ஸில் நடிக்க போகுது. ஸோ எல்லா ப்ராசஸோட அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருந்துச்சு. அது நல்லா போயிருந்து. நீ நல்லா பண்ணுறடா, நீ ஃபோக்கஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. சரத்தன்னு ஒருத்தர் இருப்பார், சரத் ரவி. ஆமாம், சரத்தன் ரொம்ப க்ளோஸ். நிறைய படங்களை பண்ண, இப்போ டிசியில் ரொம்ப முக்கியமாக செம்ம ரோல். அவர் வந்து எனக்கு வந்து ப்ரூஃப் பண்ணார், பெர்ஃபார்மன்ஸில் ஒரு அழகு வரும். அது அவரோட ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சிச்சு, அவர் ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு. ஸோ எனக்கு என்னோடய இன்ஃபீரியர்லாம் உடஞ்சதே அங்கே தான். இப்போவும் அவர் குருன்னு தான் சொல்லுவேன். அவரோட இதில் தான் எனக்கு ரொம்ப அவர் இதுதான் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸு. நான் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சதே அங்கேருந்து தான். ஓகே, நான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலான்னு நினச்சதே அவர்கிட்டே இருந்தான். அவர் வந்து லுக்கு அதெல்லாம் அவர் எப்படி கேரி பண்ணுறாரு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஆக்டராக பெர்ஃபார்மராக அது வந்து ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிடுவார். எனக்கு அது வந்து எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அதுதான். ஸோ அதுலேருந்து தான் நான் அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஃப்ரெஷர், ஜீரோ இல்லை. ஸோ ஜீரோவாக இருக்கும்போது எடுத்தோடனே நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, நான் நடுவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் போய்ட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வேறு வேலை பார்ப்பேன். ஆனால் ஒரு வாரம் தான் மேக்ஸிமம். நான் காஃபி டேயில் ஒரு வாரம் ஒர்க் பண்ணேன், எக்ஸ்பிரஸ் அவென்யூவில். அப்புறம் ஒரு பிபிஓவில் ஒரு வாரம் ஒர்க் பண்ணேன். ஓகே. அப்புறம் நடுவில் ஃப்ரெண்டு வந்து இந்த வாட்டர் கேன் கம்பெனி வச்சுருந்தான். ஸோ நடுவில் வந்து இந்த வடபழனி சாலிகிராமம் சைடு ஃபோரமாலலாம் வாட்டர் கேன் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி நிறைய ஒர்க்கு போவேன். மேக்ஸிமம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இந்த சினிமா ரிலேட்டடாக அவேவாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிடும். ஆனால் பின்னாடி போய் குரூப்பில் ஒழிஞ்சுப்பேன். ஸோ என்ன கிடச்சிடும், எனக்கு ஃபுட்டு கிடச்சிரும், அண்டு சம்பளமும் அன்றைக்கி உண்டான பேட்டா சம்பளம் ஒரு 300-400 கிடச்சிரும். ஸோ ஓகே, நான் சினிமாக்குள்ளார தான் இருக்கேன், சினிமா வேலை தான் பார்க்குறேன், ஆக்டர் தான், ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஓகே, அதில் முகம் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க? ஆமாம், அது என்ன நினச்சேன் எது நினச்சேன்னு தெரில, ஆனால் நான் ஒழிஞ்சுப்பேன். ஓகே, குரூப்பில் போய் ஒழிஞ்சுப்பேன். ஸோ அப்படி ஆரம்பித்ததில் தான் அப்போ சொன்னாங்க 2-3 பேர்லாம், எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ லீடு மெட்டீரியலாக நான் அப்படின்னு எனக்கு அவங்க பூஸ்ட் பண்ணி விட்டு தான் சொல்லி விட்டு திடீர்னு பார்த்தா விட்டாங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறேன்னு தெரில. அதுக்கப்புறம் சரி ஓகே, அது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் அந்த லீடு தான் மேட்ரு அப்படிங்கிறது. லீடுக்கு என்ன ஆகிறதுக்கு என்ன நான் பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கணுங்கிறது வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ராசஸ் பண்ணி அப்படி உருவானது தான் அந்த ரெஸ்யூம். நைஸ். ஸோ எனக்கு ஸ்டெப்ஸ் அது. ஓகே. எந்தெந்த படத்தில் நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கீங்க? நான் நிறைய ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சு, அது நக்குல் சாரோடது, மல்கோவான்னு ஒரு பாட்டு வரும். அது எந்த படம் இல்லை, வேல்ராஜ் சார்லாம் இருந்தார். அதுக்கப்புறம்
ரேண்டமாக ஃபஸ்ட்டு நான் அது மேபி என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த படம் வரல, பேர் சொல்ல வேணாம். அந்த இதில் தான் ஷூட் பண்ணாங்க. நம்ம கோடம்பாக்கத்தில் டேக் 2ன்னு ஒரு இது இருக்கும்ல, பாரம். ஆமாம் ஆமாம். அங்கே உள்ளார தான் செட் போட்டு ஒரு பப்பு டான்ஸ் மாதிரி. ஃபஸ்ட் நாளே அது வந்து ஃப்ரேம் பிடிக்கணுன்ட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன் சுற்றி ஃபஸ்ட்டு வாட்டி. அப்புறம் தான் இந்த கான்ஷியஸ் ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு ஓகே என்ன பண்ணேன், இங்கே ஒரு சீன் எடுத்துருக்கு, அங்கே ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கு. இங்கேயும் மூஞ்சி கட்டுறேன், அங்கேயும் மூஞ்சி கட்டுறேன். அவனுக்கு கண்டினியூட்டி வகுறான். இவன் இந்த கட்டுற அங்கே தான் இருந்துச்சு, இங்கே ஏன்டா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம்லாம் போச்சு. அப்போலாம் தெரியாது, சினிமா சுத்தமாக தெரியாது, என்ன இது இந்த கண்டினியூட்டி எல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் அப்புறம் ஏன் இதெல்லாம் ஃபேஸ்லாம் காட்டுற போகிற இந்த விஷயங்கள்லாம் அப்புறம் எனக்கும் அது ஓகே தோணுச்சு. ஒளிஞ்சு காமிச்சது எல்லாமே நடந்தது அதுதான். ஸோ அதுக்கப்புறம் ரேண்டமாக ஏஜென்ட்ஸ் கூப்பிட்டுப்பாங்க. நிறைய படம் வந்து ஆக்சுவலாக வரல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகே அதுதான். சூப்பர். ஓகே, வீட்டிலலாம் எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நோ. பட் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ஒரு பயம் இருக்கும்ல, பண்ணால் சக்சீடானா ஓகே, பட் எங்கேயாவது தொலைஞ்சிருவணும், எங்கேயாவது பாதி கடல் தாண்டி எங்கேயாவது பாதி கடலில் போட்டு நின்றுமோ, அப்போ என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. சந்தோஷத்தை விட நிம்மதி அவங்களுக்கு. ஓகே, பண்ணிடுவான், பொழைச்சிக்குவான், நான் நிம்மதியாக தூங்கலாம். ஓகே அந்த விஷயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, படத்தோட ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், இந்தியன் 2ன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசும்போது அப்பா பக்கத்தில் எடுத்தவங்கள்ட்ட சொல்லி என் பையன் பேசுகிறான், வீடியோ எடுங்கன்னு சொல்லி கேட்டார். அவர் வந்து நான் பேசுகிறதையும் அப்பாவோட ரியாக்ஷன்ஸ் வீடியோ எடுத்து, அப்போ என்னதான் நமக்கு சில சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லும்போது அவங்க விடலைன்னு சொன்னாலும் நம்ம ஒரு இடத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோன்றது தெரிஞ்சோடனே அவங்களோட அன்பு வந்து அப்படி வெளிப்படுது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஹீரோவாக பண்ண போகிறீங்க, இந்த விஷயங்கள்லாம் வீட்டில் எப்போ சொன்னீங்க? இல்லை எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு முடிஞ்ச அப்புறம் தான் சொன்னீங்களா, இல்லை ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் தான் சொன்னீங்களா? எப்படின்னா நான் ரொம்ப சொல்லிக்க மாட்டேன். ஓகே. ஏன்னா நிறையா நடந்திருக்கு, அப்புறம் ஆஃப் ஆகிடும், இந்த மாதிரி போகும்ல, அதுவே அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தரும். அண்ட் இன்னொன்று, என்னை விட அவங்க நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பையன் என்ன பண்ணுறான்னு கேட்பாங்க. ஸோ நான் ஃபேஸ் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஃபேஸ் பண்ணி அதுக்கு பதில் கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து அவங்களோட எனக்கு கில்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து நிறைய விஷயங்கள் ஒரு ஆஃப் பீட்லேயே இருக்கும். எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, என்ன என் மைண்டில் தோணுச்சுன்னா, அவங்க பார்த்துட்டு அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். சூப்பர், உங்கள் பையனை பார்த்தேன் இந்த மாதிரி, அப்படியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு. அதுதான் இப்போ நடக்குது. ஓகே. இப்போது உங்களுக்கு ஒரு ப்ராமினெண்ட்டான முக்கியமான சீன் நீங்கள் படங்களில் பண்ணும்போது, இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன், போய் பாருங்கள், அப்படி ஏதாவது நீங்கள் அப்பாட்டையோ இல்லை வீட்டில் சொல்லியிருக்கீங்களா? அப்படி ஊரில் சொல்லாமல் கிளம்பிடுவாங்க அவங்க. இப்போ குட்டி குட்டியாக தானே பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி அவரே வந்து லைக் அவராக செட்டப் சில பேர் கூப்பிட்டு போய் பார்த்துட்டு என்ன காணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட் அவர் கொடுக்க விரும்பலை. ஓகே. ஏன்னா அப்படி தான் இருந்துரு காமிக்காம குட்டி குட்டியாக. சில பேர் வந்து வாண்டடாகவே என்ன இது 2 டைலாக் தான் 3 டைலாக், அந்த 2 டைலாக் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். என்ன பேசிடலாம், பட் நான் அவங்கள சொல்லக்கூடாதுல்ல. அதனால் நான் அதை சொல்லிக்க மாட்டேன். லீடாக பண்ணும்போது எல்லாரையும் கொட்டுவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஓகே. இப்போது முதராத்திரிக்கு என்ன பிளானு? இங்கே படம் பார்க்குறீங்களா, இல்லை ஊரில் போய் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போய் படம் பார்க்குறீங்களா, இல்லை அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்குறீங்களா? இப்போது ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஆக்சுவலாக இங்கே சென்னையிலேருந்து ஆரம்பித்து எனக்கு ஒரு எல்லா ஊர்லேயும் போகணுன்னு ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் டேலேருந்து அடுத்தடுத்த ஷோ ஃப்ரம் சென்னை டில் கன்னியாகுமரி எல்லா ஊருக்கும் ஒரு தியேட்டர் விசிட் பண்ணிவிட்டு எல்லாரோடையும் போய் பார்க்கணுங்கிறது வந்து ஆசை. நான் ஆல்ரெடி நீ சொன்னது தான். நான் வந்து லோக்கல் தியேட்டரில் ஊரில் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆள், ஆடியன்ஸோட கலக்கலன்னு சிரிச்சு ஒரு நாள் திரும்பி பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி எல்லோரும் கூட நான் இன்கார்பரேட் ஆன ஒரு படம் வந்து இதே மாதிரி உட்காந்து ஒன்றா சந்தோஷமாக பார்க்கணுன்னு, அது நான் வந்து இதில் அனுபவிக்கணுன்ற ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த இன்டர்வியூவில் நீங்கள் சொன்ன அந்த பதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, எப்போயாவது டீமோட்டிவேட்டடாக இருக்கும்போது உங்களை நீங்களே என்தூ பண்ணிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன
பண்ணுவீங்க, படங்கள் எதுவும் பார்ப்பீங்களான்னு சொல்லி கேட்டுப்பாரு. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒன்று யோசிச்சு தூங்கிடுவேன், இன்னொன்று தியேட்டரில் போய் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து மக்கள் எப்படி அதை என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை பார்த்தா நாளைக்கு நமக்கும் இதுதானே நடக்கும்ன்றதுனா எனக்கான மோட்டிவேஷன்றது. அவரே எக்ஸைட் ஆகி கேட்டிருந்திருப்பாரு. அதை பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது தோணுச்சு. பட் அது நடக்க போகுது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களை இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவில் என்ன மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட பொறுத்தவரையில் அப்படின்றனால கேட்குறேன். எனக்கு வந்து என்ன மாதிரி இடம், இந்த இந்த ஒரு ஒரு இந்த மாதிரி நான் இருக்கணும், அப்படி போகணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை. இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். இந்த ஸ்டேஜை ஓகே, இதை விட நான் அடுத்தது பண்ணும்போது இதை பெட்டராக என்ன பண்ண முடியும், அடுத்ததில் இன்னும் என்ன பெட்டராக பண்ண முடியும், எனக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த அந்த நம்ம அடுத்தடுத்து திருத்திக்கும் போது நம்ம ஒரு ஸ்டேஜ் போவோம். ஆனால் அந்த ஸ்டேஜ் வந்து இதுதாங்கிறது நான் இது ஃபிக்ஸ் பண்ணி நான் இப்படி ஒர்க் பண்ணல. இது ஒன்று கொண்டு போகுது. நம்ம அதுக்கு நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ உண்மையாக நம்மளோட ஒர்க்கை லவ் பண்ணி நேசித்து பண்ணுறோமோ, ஆக்சுவலாக எல்லாமே நம்மளுக்கு சுற்றி நடக்குது. ஆனால் அது ஒரு இருக்கும், நம்ம ஒன்று பிளான் பண்ணது கூட நடக்காது, ஆனால் அன்பிளான்டாக ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இதை நான் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் எங்கேருந்தோ ஒன்று மாதிரி, அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல். அது ஸ்பாட்டில் நடக்கும், கதையில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மைத்ரி ப்ரொடக்ஷனில் இந்த படம் பண்ணும்போது அவங்களுக்கு டக்குன்னு என்ன தெரியாது. ஸோ என்னோடய ஒர்க்ஸ் முன்னாடி என்ன எதுவும் தெரியாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷுன்னு தான் இருந்தேன். ஸோ அப்போது அவங்க ஜஸ்ட்டு பண்ணலாம், பட் ஆனால் என்னென்ன ஒர்க்ஸ் என்ன அவங்களுக்கு ஐடியா இல்லை. டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் போது டக்குன்னு அன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ஃபேமஸ் டைரக்டர் அங்கே ஆஃபீஸ்க்கு வேறு மீட்டிங் வந்துருந்துருக்கார். ஓகே. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நேரம் லீடாக பண்ணியிருக்கணுமே, சூப்பர், நல்ல சாய்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அன்றைக்கி அது நடக்கணும்னு இல்லை. ஓகே, இந்த பையனை தெரிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் தெரியும் போல் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஆல்ரெடி கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு வருதல் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அது அந்த மாதிரி நிறையா மேஜிக் நடக்குது. ஓகே ஓகே. ஸோ இதை நான் சர்ச் பண்ணி போகிறேன். நைஸ், சூப்பர். ஏன்னா இப்போ நீங்கள் நடுவில் பண்ணும்போது தமிழில் நிறைய படங்களில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, சீரீஸ் பண்ணியிருக்கீங்க, மலையாளத்தில் அந்த நெய்மர் படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அதுக்கு உண்மையாக 100% உங்கள் உழைப்பை கொடுத்துருக்கீங்க. அது படமாக சீரீஸாக பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதோட வெளிப்பாடு தான் வந்து மக்கள் உங்களை ரெகனைஸ் பண்ணுறது, உங்களை ஃபாலோ பண்ணுறது, மீடியாஸ் உங்களோட கேரக்டர் எவ்வளோ சின்னதோ பெருசோ அதை பற்றி எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதுவுமே நீங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி. ஸோ எனக்கு ஆச்சரியமாக என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது எல்லாருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் சினிமான்றது இந்த இடத்துல நான் இப்படி மாற்றிக்கிட்டேன், இது ஒரு முக்கியமான டெசிஷன் நான் சினிமாவை பார்த்த விதத்தில் அப்படின்றது என்ன? இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இதை நான் ரூட் மாறிடுச்சுன்ற மாதிரி. மேபி எனக்கு கிடைச்ச அட்வைசஸ் வெளியில் வந்தது இதுதான் எனக்கு ஒவ்வொரு ஹுக்கிங் பாயிண்ட்ஸாக இருந்தது. ரொம்ப கெரியர் பிகினிங்கில் வந்து எனக்கு வந்து எப்படின்னா, பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம்னா அப்படியே ஆஃப் ஆகிடுவேன். ஆஃப்னா சைலண்ட் ஆகிடுவேன். எதையும் போட்டு அதை ப்ரெஷர்லாம் பண்ணிக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு ஏதாவது எனக்கு என்ன பண்ணதோ பிடிக்குதோ அது பாட்டுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் எடுத்துக்காமல் போயிட்டுருப்பேன். சம்வாட் ஏதோ ஒரு சைனாவோ இல்லை ஒரு யாராவது ஒரு போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகிறதாவோ சம்வாட் நான் எதிர்பார்க்குற ஒரு பதில் வந்து எனக்கு அதில் கிடைக்கும். ஸோ இது எனக்கு ரெகுலராக நடக்கும். அந்த மாதிரி சினிமாவில் எனக்கு ஒரு 2-3 விஷயங்கள் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்தோடனே நிறையா அட்வைசஸ் வரும், இந்த மாதிரி பண்ணு, அது மாதிரி பண்ணு, அது நம்மளுக்கு குழம்பி போய் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ எனக்கு ஒருத்தர் ரொம்ப தெளிவாக சொன்னார், சின்னது பெருசு அது இதெல்லாம் பார்க்காத,
பெஸ்ட்டை நீ எங்கே வேணாலும் போய் கொடு, அங்கே இன்னொரு ஒர்த்தான பர்சன் கூட இருப்பான். எது நல்லா இல்லையோ இந்த பையனோட ஒர்க்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு லீட் பண்ணோம், இன்னொரு இடத்துக்கு லீட் பண்ணோம். அது லீட் பண்ணி உன்னை ஒரு இடத்துக்கு போகணும். எங்கே போனாலும் அந்த நீ இது பார்க்காத, நீ உன்னோட ஒர்க்கு என்ன மாதிரி ஸ்பேஸ் கிடைச்சாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஸோ அதில் நான் வந்து தெளிவாக இருந்தேன். அது எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த மீடியம்ஸ் பார்க்குறது, ஷார்ட் ஃபிலிம்னா ஒரு ரேஞ்சு, பைலட்னா ஒரு ரேஞ்சு, படம் அந்த எனக்கு எல்லாமே ஸ்டேஜ் தான். ஸோ அதில் எனக்கு கிளாரிட்டி இருந்துச்சு. அடுத்தது சின்ன படம் பெரிய படம் இந்த மாதிரி எதுவுமே ரொம்ப ஓப்பன் டு இட். அடுத்தது வந்து ஒருத்தர் சொன்னது, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் ஓடிட்டே இருந்துச்சு, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போது என்கிட்ட சரியாக ட்ரெஸ்லாம் கிடையாது. எனக்கு ட்ரெஸ்லாம் அவர் வந்து வாங்கி கொடுத்துட்டு, பிரச்சனையிலேருந்து ஓடிட்டே இருக்க, நின்று ஃபேஸ் பண்ணு, ஏன் ஒரு நாள் இந்த பிரச்சனைனா ஒன்று அங்கே போகிற அப்புறம் அங்கே போகிற, நின்று ஃபேஸ் பண்ணு சரியாயிடும் அப்படின்னாரு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நின்று ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போது ஆக்சுவலாக அந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாலேஜ் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வரும். அந்த நாலேஜை அடுத்த லீடிங்க்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணுறது. நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன்னா அடுத்த போகிறதுக்கு உண்டான நாலேஜே எனக்கு இருந்திருக்காது. மெயின் விஷயம் அங்கே போகிறத விட அதை தக்க வச்சுக்கிறது தான் மெயின். ஸோ இப்படி நின்னோன்னா காற்றடிச்சாலும் ஸ்டெடியாக நிற்கணும். அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டில் ஒரு படி போட ஓகே, பட் வலிக்கிட்டு போகிறது வந்து அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் கடைசியாக சொன்னது, ஒருத்தர் வந்து ஒரு பாயிண்ட் வந்துச்சு, இது எல்லாமே அசெம்பிள் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 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 செட்டப் போயிட்டு இருக்கும்போது, என்னடா ஒரு கரெக்டான ஒரு புஷ் பண்ண, நீ ஓடிட்டே இருக்க, உன்னை தேடி வர வைக்கிறதுக்கு வேலையை பாரு. அப்போது இப்போ நான் ஒரு நல்ல ப்ரொஃபைலாக ஒரு விஷயத்த பண்ணேன்னா எனக்கு அப்ரோச்சஸ் வரும். நீ கேட்குற மாதிரி வேலையை பாரு அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணார். ஸோ யார் இப்போது ஒவ்வொருத்தவங்களும் பேர் வந்து பிரசன்னா ஜிகே எடிட்டர் ஒருத்தர் ஃபஸ்ட்டு சொன்னது. ரெண்டாவது கோபால் சார்னு ஒருத்தர். மூணாவது வந்து இது தேடி வர வைக்கிற சொன்னது வந்து எனக்கு அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு அந்த மனுஷன்தான். அந்த மனுஷன் எடுத்த ஃபோட்டோஸில் தான் நான் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒவ்வொரு இதுக்குமே ஹெல்ப் பண்ணது. சிவா ஓஜஸ். ஓகே. ஸோ அவர் தான் சொன்னார், எந்த தேடி போகிறத யோசிக்கிறது பதிலாக தேடி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படி யோசிக்கி. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் எல்லா படங்களும் அந்த ஒர்க்கை எப்படி பண்ணணும், அடுத்தது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் சொன்னதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு படங்கள் வந்து ஆடிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். கேட்பாங்க, பண்ணுறீங்களா, இன்ட்ரெஸ்டடாக, ஓகேவா, ஓகே, ஷூட் ஸ்பாட்டில் நிற்பேன், இப்படி தான் இருந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த டெசிஷன்ஸ் தான். ஓகே. ஏன்னா இவ்வளோ படங்களில் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ இந்தியன் 2 மாதிரியான படங்கள்லையும் சரி. இதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வளரும்போது இன்றைக்கி அவங்க பெரிய இடத்துல இருக்கலாம். இப்போ நீங்கள் ஹீரோவாயிட் இது ஒரு பக்கம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்து பிரமிச்ச ஒருத்தவங்க, அவங்கள பார்த்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், சூப்பராக பண்ணுறாருன்னு அட்மையர் ஆகிருப்போம். அப்படி யாரோ ஒரு பர்சன் உங்கள்கிட்ட பேசின ஒரு கான்வர்சேஷன் ஏதாவது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாமா? ஒரு பர்சன் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அதை பார்த்தா எல்லாருமே இப்போது என் சைட்லேயே வந்து எனக்கு ஒரு பர்சனை ரொம்ப பிடிக்கும், மணி ரொம்ப பிடிக்கும். மணி எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் எனக்கு மணிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. மணி இப்போவும் வந்து அவர் வந்து இன்னும் ஒன்று, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்று பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அண்ட் எங்களுக்குள்ளார ஒரு நிறைய பாண்டிங் ஆச்சு. ஒரு சில நேரத்தில் ஆரம்பித்தது, அப்புறம் மத்தகம் அப்படி போனால் அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம். ஓகே. இப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட் ஆளாக அவர் தான் வந்து நிற்பார் அண்ட் போவார். அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் நான் லல்லுவும் சொல்ல விருப்பப்படுறேன். லல்லு, மணி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சனந்த், அந்த மாதிரி ஒரு செட்டு. ஸோ மணி நிறையா சொல்லியிருக்காப்புல. டைரக்டர் விஷால் வெங்கட், அவர் எனக்கு ரொம்ப பதில் டேரக்டர். அவர் சங்கர் சார் ஆக்சுவலாக நிறையா சொல்லியிருக்காரு, செட்டுக்குள்ளார நிறைய பேர் சொல்லிப்பார். சாந்தகுமார் சார் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஆல்மோஸ்ட்
எல்லாருமே என்னால் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க தானே அப்படின்னு எனக்கு, ஏன்னா நிறையா ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அது இப்போ கூட சுரேஷ் சந்திரா சார் அவரு கூட ஒரு 4 வேர்ட் சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சூப்பர். ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாரும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறாங்க. அவங்கள விட நான் அவனொன்று அவங்க அதுதான் அந்த நல்ல மனசு தான். ஓகே ஓகே. ஸோ எல்லார்கிட்டேருந்தும் ஒரு விஷயம் பார்க்குறது தான் எனக்குள்ளார வருதுன்னு நான் நம்புகிறேன். நைஸ். சூப்பர் சூப்பர். ஏன்னா ஒரு 6 வருஷம் ஒரு டைரக்டர் உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுருக்காரு கொக்கு மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து அது நடக்கும்போது, ஏன்னா அவர் பேசுறது ரொம்ப எமோஷனலான ஸ்பீச் ஃபங்க்ஷனில். இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி ஃபஸ்ட்டு படம் கொடுக்க போகிறீங்க, என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முதராத்திரியில்? இது எனக்கு வந்து ஒரு ரூட்டடான ரூரல் சப்ஜெக்டில் வந்து படம் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. அண்ட் அதுலேயுமே ஹியூமரஸாக என்டர்டெய்னிங்காக அந்த ரூட்டட் காமெடியிலேயே ரொம்ப லைவாக. இப்போது நிஜமாகவே நீங்கள் வந்து ஒரு முதராத்திரி ஒரு கல்யாணம் பேஸ் தான். நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்கள் ஊரில் இப்போ ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா கல்யாணம்னா நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி தான் ஆகும். ஏன்னா ஆக்டர்ஸும் நிறையா ஃப்ரெஷ்ஷு, வேர்ல்டுமே அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுங்கிறது வந்து ஒரு ஆசை. ஸோ அது முதராத்திரி அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. நிச்சயதார்த்தம், கல்யாணம், அப்புறம் அடுத்த சடங்கு, முதராத்திரி, அப்புறம் அடுத்தடுத்து கறி சாப்பாடு, விருந்து, இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது. எல்லார் வீட்லேயும் அந்த முதராத்திரிங்கிற வார்த்தை இருக்குது. ஓகே. ஸோ அந்த முதராத்திரி அது ஒரு இப்போ நம்ம டைட்டிலாக ஒன்று வச்சுட்டோங்கிறதுனால ஃபேமிலிஸோ குழந்தைங்களோ உள்ளார வர முடியாதுன்னு இல்லை. இது ஆக்சுவலாக அவங்களுக்காக உண்டான படம் மட்டும்தான். ஒரு இடத்துல கூட முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயமும் இதில் இல்லை. முதராத்திரியை சுற்றி நடக்கிற கதை, ஒரு கல்யாணத்தை சுற்றி நடக்கிற கதை, அதான் அந்த டைட்டிலு. மற்றபடி படம் 100% லேடிஸ், ஜென்ஸ், பசங்க, பொண்ணுங்க, குட்டி பசங்க எல்லாம் கலகலன்னு சிரித்து, வயசானவங்க எல்லாருமே கலகலன்னு சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற படம். ஈவன் யங்ஸ்டர்ஸ். சூப்பர். ஸோ அதுதான் முதராத்திரி. நைஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களை லீடாக இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள், அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வருது, அது எல்லாமே உங்களோட அடுத்தடுத்த படங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறதுலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பர்சனலாகவும் ரொம்ப சந்தோஷம் உங்களை இப்படி பார்க்குறதுல. ஒரு போஸ்ட்டை ஞாபகம் வருது, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணீங்க. சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தேன், பாலாஜி சக்திவேல் சார் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். நீங்கள் அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்கீங்க. அவர் தேங்க்யூன்னு சொல்லிட்டு யூ ஆர் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்திருக்காரு. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு 2018-19 சமயத்தில் நீங்கள் அதை போஸ்ட்டாக போட்டிருந்தீங்க. ஸோ பாலசக்திவேல் சார் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர். இன்றைக்கி அவர் சொன்னது எல்லாரும் உங்களை படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு டேகோட தான் லீடாகவே ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய வெற்றி எல்லாரும். பாரதிராஜா சாரும் ஒரு சொல்லியிருந்தார், அதுவும் பண்ணியிருந்தார். ஓகே. லைக் அதையும் நான் சொன்னேன் ஃப்ரம் ராக்கி ஸ்டேஜில். ராக்கியில் வந்து அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். நான் டக்குன்னு பேச மாட்டேன்ல லைக் ஒரு 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 இது இருக்கும் எனக்கு. ஓகே. அப்போது அவர் கூட தான் காம்பினேஷனு. அவர் நடிச்சிட்டாரு. அவரோட போர்ஷன் க்ளோசர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப சொல்லிட்டு எனக்கு எடுக்க போகிறாங்க. இவர் போனவர் திரும்பி வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு உட்காந்து பார்த்தாரு. பார்த்துட்டு சூப்பராக பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க கிளாப் தட்டுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் அதோடு விடாமல் அவர் அசிஸ்டண்ட்டை சொல்லி நம்பரு வாங்கிட்டு போய் நிறைய இடத்துக்கு ஆக்சுவலாக சொல்லியிருக்காரு அவர். ஸோ அவருமே வந்து சொல்லியிருக்கேன்டா, போயிட்டு வாடா, இது பார்த்துட்டு வாடா அப்படிங்கிற, உனக்கு ஓகேவா? அப்படி நம்ம எல்லோரும் வெளில பார்த்துருக்கோம். ஆனால் நான் அந்த மாதிரி அப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. ஓகே. அது ஸோ அவர் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லி நல்லவரோட அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அவர் வேர்ட்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ அவங்க 2 பேரும் உங்களை வாழ்த்தி அமைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் தமிழக மக்களும் சினிமா ரசிகர்களும் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவாங்க. உங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லோரும் காத்திருக்காங்க.
வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சீக்கிரமாக அடுத்த இன்டர்வியூ இதே மாதிரி பேச வரும். நிச்சயமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.